வணக்கம். 2026ஆம் வருஷத்துல உங்களுடைய வங்கி கணக்குல 2 பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இதுல ஒண்ணு உங்க பாக்கெட்க்கு ரொம்பவே நல்லது. ஆனா இன்னொன்னு கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம். சரி, வாங்க இந்த நல்ல செய்திக்கும் கெட்ட செய்திக்கும் நடுவுல என்னதான் நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. மாசம் மாசம் நாம கற்ற இஎம்ஐ குறையுமா இல்லையா? இதுக்கான பதில் நாம முதல்ல பார்க்க போற அந்த நல்ல செய்தியில இருக்கு. முதல்ல நல்ல செய்தியிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கலான்னு ஒரு நல்ல சிக்னல் கிடைச்சிருக்கு. இது கடன் வாங்கியிருக்கிற நம்மள மாதிரி பல பேருக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும்னு சொல்லலாம். பணவீக்கம் இப்போ கண்ட்ரோல்ல இருக்கிறதால ரிசர்வ் வங்கி பிப்ரவரி 2025ல இருந்து 4 தடவையா வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. மொத்தமா பார்த்தா 125 அடிப்படை புள்ளிகள், அதாவது 1.25% வட்டி கம்மியாயிருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரிசர்வ் வங்கி இன்னும் ஒரு 25 அடிப்படை புள்ளிகள், அதாவது ஒரு 0.25% வட்டியை குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. இது நடந்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? சரி, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் ரெப்போ ரேட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரிசர்வ் பேங்கி மத்த கமர்ஷியல் பேங்க்கு கடன் கொடுக்கற வட்டி தான் இது. இந்த வட்டி குறைஞ்சா என்ன ஆகும்? பேங்க்குக்கு கம்மியான வட்டிக்கு பணம் கிடைக்கும். அதனால அவங்க நமக்கும் ஹோம் லோன், கார் லோன் எல்லாம் கம்மி வட்டியில கொடுப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். பாருங்க, இந்த வட்டி குறைப்பு பிப்ரவரி 2025ல ஆரம்பிச்சது. அப்போ இருந்து 4 தடவை குறைச்சு டிசம்பர் 2025ல ரெப்போ ரேட் 5.25%க்கு வந்து நிக்குது. இப்போ நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா பார்க்க வேண்டிய தேதி எதுனா பிப்ரவரி 4லிருந்து 6, 2026. அன்னிக்கு தான் ரிசர்வ் வங்கியோட அடுத்த மீட்டிங் நடக்க போகுது. அங்கதான் அடுத்த முடிவே தெரியும். அப்போ இந்த வட்டி குறைப்பால யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது? வாங்க பார்க்கலாம். இதுல நேரடியா லாபம் அடைய போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹோம் லோன் வாங்கினவங்க, பர்சனல் லோன் எடுத்தவங்க, அப்புறம் வண்டிக்கு லோன் போட்டவங்க தான். உங்க மாச தவணை குறையறதுக்கு ரொம்ப நல்ல சான்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், மாசம் மாசம் உங்க கையில கொஞ்சமாவது பணம் மிச்சமாகும். இது உண்மையிலே ஒரு நல்ல செய்தி தானே? ஆனா கதை இங்க முடியல. ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன எச்சரிக்கை மணியும் அடிக்குது. அது என்ன? இப்போ நாம கதையோட 2வது கொஞ்சம் கசப்பான பகுதிக்கு வந்துட்டோம். சில பெரிய வங்கிகள் அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் நம்மள அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி உயர்த்த போறாங்க. உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ பேங்க் கொண்டு வர்ற மாற்றங்களை பாருங்களேன். ஜனவரி 15, 2026ல இருந்து ஆன்லைன் கேமிங்க்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா 2% ஃபீஸ். உங்க வாலெட்க்கு 5000 ரூபாய்க்கு மேல பணம் போட்டீங்கன்னா அதுக்கு தனியா 1% ஃபீஸ். அட, பேங்க்ல போய் கேஷா பில் கட்டினா கூட 150 ரூபாய் கட்டணுமா? இது மட்டும் இல்லாம புக் மை ஷோ மாதிரி ஆஃபர்களுக்கும் புதுசா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் கொண்டு வர்றாங்க. ஐசிஐசிஐ மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான பேமெண்ட்ஸ் பேங்க்கும் அவங்க சேவைகளை மாத்திருக்காங்க. இதுவும் நிறைய பேரோட பாக்கெட்டை பாதிக்க போகுது. ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அவங்களோட வாலெட் சர்வீஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. இவ்ளோ நாளா இது ஒரு ஃப்ரீ சர்வீஸா இருந்துச்சு. ஆனா ஜனவரி 1, 2026ல இருந்து வருஷா வருஷம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு ஒன்னு கட்டணுமா? எவ்வளோ ஃபீஸ்னு கேக்குறீங்களா? வருஷத்துக்கு 75 ரூபா, அதோட ஜிஎஸ்டியும் சேர்த்தியும். இந்த பணம் உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, இனிமே உங்க ஏர்டெல் வாலெட்டுக்கு கிரெடிட் கார்டு இல்லனா டெபிட் கார்டு மூலமா ரீசார்ஜ் செஞ்சா அதுக்கு தனியா 1.5% சர்வீஸ் ஃபீஸ் கட்டணும். வேற சில மாற்றங்களையும் கொஞ்சம் கவனிங்க. உங்க அக்கவுண்ட்ல காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க அடுத்த தடவை பணம் போடும்போது இந்த கட்டணத்தை புடிச்சுப்பாங்க. கேவைசி முடிக்கலையா? அதுக்கு குவார்ட்டருக்கு 5 ரூபாய் ஃபைனு. ஏன், அக்கவுண்ட் யூஸ் பண்ணாம வச்சிருந்தா கூட இனி கட்டணம் உண்டு. சோ எல்லா பக்கமும் கட்டணங்களா இருக்கு. சரி, ஒரு பக்கம் நல்ல செய்தி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கட்டண உயர்வு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம என்னதான் செய்யணும்? அதுக்கு சில டிப்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமா, இனிமே உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்பப்போ எடுத்து பாருங்க. எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியும் இதுக்கு புதுசா ஏதாச்சும் ஃபீஸ் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன ரூல்ஸ்னு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியா உங்க கேவைசியை மட்டும் எப்பவும் கரெக்டா அப்டேட் பண்ணிடுங்க. இது தேவையில்லாத ஃபைன்ல இருந்து உங்களை காப்பாத்தும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வட்டி குறைப்பால நமக்கு கிடைக்க போற லாபத்தை, இன்னொரு பக்கம் இந்த புது புது கட்டணங்கள் முழுசா எடுத்துக்குமா? பதில் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பணத்தை நாம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். எப்பவும் கொஞ்சம் உஷாரா இருங்க.